ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு நீ காத்திருந்ததால் தான் இப்போது உன் பண கஷ்டத்தை தீர்க்கும் விதமாக இந்த புதையலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீயும் இந்த புதையலை தொட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க வந்து விட்டாய்தானே. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். கெட்டவனா இருந்தாலும் அவன்கிட்ட காசு இருந்தா இந்த சமூகம் அவனை கடவுளா நினைச்சு மதிச்சு மரியாதை கொடுக்குது. ஆனா நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவன் கிட்ட காசு இல்லைன்றதுக்காகவே இந்த சமூகம் பெரிதாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதில்லை, உன்னை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இதை இப்போதைய தலைகீழாக மாற்ற போறேன். கடந்த காலத்தை மறுபடியும் போய் சரி பண்ண முடியாது, அதை விட்டுடு. ஆனா இப்போது இனி வரும் எதிர்காலத்தில் உன்னை காசு பணம் செல்வம் சொத்து சுகம்னு வசதியாக வாழ வைக்க போறேன். இந்த நிகழ்காலம் உனக்கான நிம்மதியான காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ எப்பவுமே மனசை பக்குவமா வச்சுக்கோ. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம முடிஞ்ச அளவு அமைதியாக நீ இருந்தீனா அது உன் வாழ்க்கைக்கு வலிமை சேர்ப்பதாக இருக்கும். வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளி விட்டாலுமே கூட மறுபடியும் அந்த இடத்துல இருந்து முளைச்சு வரக்கூடிய மரம் போல விழுந்த இடத்திலிருந்தே மறுபடியும் எழுந்து நின்று நீ சாதிக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. நீ எப்போதும் தைரியமாக துணிஞ்சு எதிர்த்து நின்னாலே எல்லா பிரச்சனைகளும் வந்த வழியில திரும்ப ஓடி போயிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது நீ எப்போதும் எதை நினைத்தும் நிம்மதி இழக்காதே. சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட மறக்கிறது தான் நல்லது. ஆனா எதையும் மறக்க முடியல சாயப்பான்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. சில விஷயங்களை யோசிக்கவும் வேணாம், நினைக்கவும் வேணாம், மறக்கவும் வேணாம். அதை அப்படியே விட்டுட்டினா காலம் அதை மாற்றி விடும் என் செல்லமே. உனக்காகவே காலமாக நான் இருந்து தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க போறேன். நீ எப்போதும் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே. இந்த உலகத்துல உன்னை விட சிறந்தவங்க யாருமே இல்லை. நீ எப்போதும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு தைரியமாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வாழணும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கு. ஆனா நீ கவலைப்படாம வாழணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? வாழ்க்கையில உனக்கு கவலையே வரக்கூடாது, எதை பத்தி யோசிச்சு வருத்தமே படக்கூடாது நீ நினைச்சினா என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு விட்டுடணும். எது வந்தாலும் வரட்டும்னு விட்டுடு. எது உன்னை விட்டு போனாலும் போகட்டும்னு அதை அதன் போக்கிலேயே விட்டுவிடு என் செல்லமே. நிம்மதியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கில் எதையும் தேடி அலையாம விட்டுட்டினாலே நிம்மதி தானாக உன்னை நோக்கி வரும். தேவை தீர்ந்ததும் உன்னை விட்டு விலகி போகும் நண்பர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. சொத்து இருந்தா உன்னை தேடி வரும் சொந்தங்கள், பணம் இருந்தா உன்னை பார்த்து ஓடி வரும் வந்தங்கள், அது இல்லைன்னா உன்னை அனாதையா நினைச்சு ஒதுக்கி வைக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் இருப்பதை விட இல்லாததே மேல்னு நினைச்சுக்கோ. உனக்கு நல்லது செய்யறவங்க இருக்கட்டும், நல்லது நினைக்காதவர்கள் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை என் செல்லமே. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ பொறுமையாக வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை கண்டிப்பாக அடைவாய். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லார் முன்பாகவும் நீ பொறுமையாக இருக்க கத்துக்கோ. உன்னுடைய பொறுமையின் பலனாக நான் உனக்கு பொக்கிஷமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான உயர்வுக்கான வழிகளை காட்டுவேன். எப்பவுமே அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப சுலபம். ஆனா அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அது தாங்க முடியாத துயரமாக இருக்கும். யார் உன்னை நேசிச்சாலும் நீ திரும்ப அவர்களுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்க தயாராகு. உன்னை வெறுக்கிற 4 பேரை நீ பார்க்காம உன்னை நேசிக்கும் 40 பேரை நீ நேசிக்க கத்துக்கிட்டினா அந்த வெறுக்கிற 4 பேரை பத்தி யோசிக்க கூட உனக்கு நேரம் இருக்காதல்லவா? உனக்கு நிறைய உறவுகள் சொந்த பந்தம் இருக்காங்க. அதுல பல பேர் நல்லவங்களா உன்னை விட்டு தூரமா விலகி இருக்கிறாங்க. நீ அவங்களையெல்லாம் நினைக்காம இந்த 4 பேர் கெட்டவங்களா இருக்கிறவங்களே நினைச்சு யோசிச்சு
அவங்க செய்யறதையும் பேசுறதையும் நினைச்சு வருந்தாதே. நல்ல மனிதர்களிடம் பேசு. நேரம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட போய் பாரு, பழகு. அதுதான் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்ங்கிறதால தான் நான் உன்னுடைய கரத்தை பற்றி கொண்டு உனக்கு வழிகாட்ட தயாராகிவிட்டேன். நீ எப்போதும் துணிவோட இரு. இப்போது உன் பண கஷ்டத்தை போக்குவதற்காக உன்னை புதையலை தொட வச்ச நானே உனக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்லமே. இந்த உலகத்துல உனக்கு எதிரிகளை விட துரோகிகள் அதிகமா இருக்காங்க. நல்லது சொல்லி பாராட்டுறவங்களை விட கெட்டதை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துறவங்க அதிகமா இருக்காங்க. இப்படி இந்த உலகத்தில் கெட்ட விஷயங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட அதிகமாக இந்த சாயப்பாவின் அருளும் உனக்கு இருக்கிறது. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற என் அன்பு பிள்ளையான உன்னை யாராலுமே வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது. கண்டவங்க கண்டதை பேசினாலும் இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில ஜெயிக்க தான் போற. நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களோட ஒப்பிட்டு பார்க்காதே. நீ எப்போதும் உயர்வான தனிச்சிறப்பான தனித்துவமான ஆளு நினைச்சுக்கோ. நல்ல எண்ணத்தோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றி உன் கைகள்லையே நான் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்சது போல வாழ்றதே சவாலாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழணும்னு நினைக்காத. உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல அமைஞ்சிருக்கா? இல்லைதானே. உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில செய்ய முடியுதா? அதுவும் இல்லைதானே. அப்புறம் எதுக்காக உன் வார்த்தைகளுக்கு உன் எண்ணங்களுக்கு உன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னொருத்தருக்கு பிடிச்சது போல வாழணும்னு நினைக்கிற? உனக்கு பிடிச்சது போல வாழ முயற்சி செஞ்சினா அதுவே போதும். எப்போதும் எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருக்கணும் நீ நினைக்கிற. ஆனா நீ உண்மையா இருக்கக்கூடிய அதே மனிதர்கள் உனக்கு உண்மையாக இல்லை என்பது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. நீ எல்லாரையும் பெருசா மதிக்கிற, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற. ஆனா வேற யாருமே உனக்காக அப்படி நினைக்கவில்லை என் செல்லமே. எப்போதும் கையில இருக்கிற காசுக்கு தான் செலவழிக்கணுமே தவிர கடன் வாங்கியாவது நம்ம ஆசைப்பட்டதை வாங்கிடணும்னு நினைக்காத. இந்த சாயப்பா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உன்கிட்ட பணம் இல்லாட்டி மௌனமாக இருந்துடணும். கடன் வாங்கி நம்ம நினைச்சதை செஞ்சுக்கலாம் நினைச்சு கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கடன்கிறது அன்பை மட்டுமல்ல நிம்மதியையும் முறியடிச்சிடும் என் செல்லமே. உன்னை ஏமாத்தினவன் உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட போறான். உன்னை விட மோசமான, உன்னை விட மிக துன்பமான வாழ்க்கையை வாழும்படி உன் கண்ணு முன்னால நான் அவனை வாழச் செய்வேன். நீ எப்போதும் யாரையும் எதுக்காகவும் பழி வாங்கணும்னு நினைக்காத. அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிறாய்? எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் பத்தி நீ யோசிக்காதே. நீ மனசுல நினைச்சத எப்படி நடத்திக்கிறதுன்னு யோசி. உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. மற்றவங்கள்ட்ட மனசு காயப்படும்படியா நம்ம எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாதுன்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்கட்டும்.